Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Realme 7ஓட கேமிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி விளையாடிருந்தேன். லாஸ்ட் ஒரு 7 டேஸாக வந்து இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியலாக நடுவில் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்தது. ஸோ நீங்கள் வந்து கேம் ப்ளே பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். PUBG வந்து நான் விளையாடல, PUBG வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேம் வந்து நான் இந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணல. PUBG தவிர மற்ற ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து Realme 7ஓட கேமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இதெல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். நீங்கள் அது செக் பண்ணி பார்க்கலன்னா செக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு வாட்டி. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு Android 10 வருது. அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பேஸ் வேரியன்ட் 6GB RAM அண்ட் 64GB மாடல் தான். ஸோ நான் வந்து நிறைய கேம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். கால் ஆஃப் டியூட்டி, Asphalt 8, 9, ஃப்ரீ ஃபயர், ஃபோர்ட்நைட்டு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம் விளையாடி நான் ஒரு லாஸ்ட் 2 டேஸாக வந்து கேமிங் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நோவா லெகசி கேம் மட்டும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சப்போர்ட்டே ஆகலை. டவுன்லோட் ஆகிட்டு உள்ளே போன உடனே திரும்பி வந்து வெளியில் வந்துடுது. அந்த கேம் பிளே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக்ரவுண்டில் ஆப்ஸ் எதுவுமே ரன் ஆகலை, எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம வந்து ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தோன்னா 3:27 ஆகுது. பேட்ரி பர்சன்டேஜ் வந்து 92% இருக்குது. ஸோ ரூம் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்து 26.7 இருக்குது. அண்ட் ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 32 பேக் சைடில் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா 31. ஸோ ஃபோன் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டிஸ்பிளேயில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நான் 90 Hzல தான் வச்சுருக்கேன். பட் ஸோ செட்டிங்ஸ் போய்ட்டு கிராஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிராஃபிக்ஸ் வந்து நான் கிராஃபிக் குவாலிட்டி வெரி ஹையில் வச்சுருக்கேன். ஃப்ரேம் ரேட் கூட ஹையில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். Friendly signals are inbound. Changing mag! Cover me! Friendly XS1 Goliath. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக கேம் விளையாடிட்டுருக்கோம், அதுவும் கால் ஆஃப் டியூட்டி. ஸோ இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டி விளையாடிட்டு இருந்தோம். சார்ஜ் பார்த்தோன்னா 89%க்கு வந்துருச்சு. பட் ஃபோனோட வார்ம்னஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் வந்து வெரி ஹை கிராஃபிக்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். பேக் சைட் பார்த்தோன்னா நம்மளுக்கு 42.8 டச்சாக இருந்தது. கேமரா பம்ப் கிட்டலாம் பார்த்தோன்னா 40 டச் ஆகிடுச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் 42.8 மேக்ஸிமம். ஸோ 40 டிகிரி மார்க் வந்து டச் ஆகிடுச்சு. அதுவும் என்ன ஹை கிராஃபிக்ஸில் விளையாடுறதுனால. பட் அந்த வார்ம்னஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. வெரி ஹை கிராஃபிக்ஸில் விளையாடுறதுனால ஃபோன் வந்து அந்த 40 டிகிரி மார்க் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. அண்ட் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 29 அதே தான் இருக்குது ரூம் டெம்பரேச்சர். ஃபோன் டெம்பரேச்சர் 40 டிகிரி மார்க் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நோவா லெகசி விளையாடி பார்ப்போம். ஸோ நோவா லெகசி நான் இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணப்போ சுத்தமாக கேம் பிளே உள்ளே போன உடனே டக்குன்னு எஜெக்ட் ஆகி வெளில வந்துருச்சு. ஸோ இப்போ கேம் உள்ளே போகுது, பட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா வெளில வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து நோவாவில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நோவா பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கம்ப்ளீட்டாக வந்து வெளில வந்துருச்சு. ஸோ நோவா கேம் மட்டும் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அடுத்த கேம் நம்ம விளையாடி பார்ப்போம். ஸோ Asphalt 9ல் வந்து விஷுவல் குவாலிட்டியை நம்ம ஹையில் வச்சிடலாம்.
கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது ஆஸ்பால்ட் 9. பட் இந்த கண்ட்ரோல் தான் கண்ட்ராவி பிடிச்ச கண்ட்ரோல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதில் வந்து மாடர்ன் காம்பேட் 5ல் நம்ம ரெண்டர் ஸ்கேல் 100 வச்சுட்டோம். FPS லிமிட் 60 வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஆப்டிமல் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் தான் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் விளையாடி பார்ப்போம். ஸோ ரூம் டெம்பரேச்சர் 28 இருக்குது. ஃபோன் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 39 கிட்ட போயிடுச்சு. பேக் சைடு பார்த்தோன்னா பேக் சைடு வந்து கொஞ்சம் கூலாக தான் இருக்குது 38. ஸோ நம்ம இப்போது கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸாக வந்து கேம் பிளே விளையாடிட்டுருக்கோம். ஸோ ரூம் டெம்பரேச்சர் அதே தான் இருக்குது. அண்ட் ஃபோனோட டெம்பரேச்சர் தான் வந்து 41 டச்சாக இருக்குது. பேக் சைடில் ஸ்க்ரீன் வந்து 41 டச்சாக இருக்குது. என்னால் வந்து அந்த வார்ம்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் அல்ட்ரா கிராஃபிக்ஸில் விளையாடி பார்ப்போம். அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு FPS காட்டுது. பார்த்தா 30 FPSல வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் இந்த பாட்டு வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் வந்து அல்ட்ராவில் தான் வச்சு நம்ம விளையாடிட்டுருக்கோம். போடு. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாக விளையாடிட்டுருக்கோம். ஃபோன் கொதிக்குது. கிட்ட போய் பாருங்கள் 45 டிகிரி வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நிலமை. பேக் சைடு கேமரா எல்லாமே வந்து கொதிக்கிறது வந்து என்னால் க்ளீனாக பார்க்க முடியுது. ஸோ 45 டிகிரி மார்க் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், இவனை வந்துட்டான். ஸோ நம்ம வந்து மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் மேலே விளையாடிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்க்ரீனில் 44 டிகிரி அசால்ட்டாக டச் ஆகிடுச்சு. ஸோ ஏசி ரூமில் விளையாடுறதா இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த கேமிங் டெஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 1 ஹவராக வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். கேம் ப்ளே வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து நான் ப்ளே பண்ணியிருந்தேன். நான் பர்சனலாக செக் பண்ண கேம்ஸில் வந்து ஆஸ்பால்ட் 8, 9 அண்ட் கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர், ஆல்டோ, மாடர்ன் காம்பேட் 5, மார்ட்டல் காம்பேட், இந்த மாதிரி நிறைய கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோனில் தான் வந்து இவ்வளோ கேம் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஏன்னா முக்கியமாக அந்த PUBG 1 பேன் ஆனதுனால நம்ம வந்து மற்ற எல்லா கேம்ஸ் வந்து எந்த கேம்ஸ் கிராஃபிக் இன்டென்சிவ் கேம்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதாக ஆகிடுச்சு. ரொம்ப ஹைலி கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேம் அதெல்லாம் நீங்கள் விளையாடும் போது கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் மேலே நீங்கள் விளையாடும் போது ஃபோன் வந்து பேக் சைட் வார்ம் ஆகுது.
வார்மில் கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி மேலேயே வந்து டச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. எல்லா கேம்ஸுமே வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் முக்கியமான கேம்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகுது. பேசிக் கேம்ஸ் மாதிரி சப்வே சர்ஃப், ஆல்டோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே வந்து சப்போர்ட் ஆகுது. அதில் எந்த இஷ்யூமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 கேம் மேலே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன் இதில். ஸோ இந்த கேம் பிளேயில் நான் இன்னும் பர்சனலாக ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஹை கிராஃபிக்ஸில் மட்டும் நீங்கள் விளையாடினீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபோன் அந்த ஹீட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. என் தம்பி ஒருத்தர் இருக்கார், அந்த பையன் வந்து எப்போ பார்த்தாலும் கால் ஆஃப் டியூட்டியில் தான் விளையாடிட்டு இருப்பான். அவங்ககிட்ட கொடுத்து விளையாட சொன்னால் கிராஃபிக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது, ஃபோன் கேம் பிளேலாம் சூப்பராக இருக்குது, பட் ஃபோன் வந்து கொதிக்குதுன்னா. அதுக்கப்புறம் நான் கேம் ப்ளே பண்ணி பார்த்ததில் அந்த வெரி ஹை கிராஃபிக்ஸில் விளையாடும் போது என்னால் வந்து அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் நீங்கள் வந்து நார்மல் ஹை கிராஃபிக்ஸ் அண்ட் மீடியம் கிராஃபிக்ஸ்லாம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் எதுவுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து ஏசி ரூமில் தான் எப்போவுமே விளையாட போகிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் எல்லார் வீட்லேயுமே வந்து ஏசி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கேமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை கிராஃபிக்ஸில் தான் நீங்கள் வச்சு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு கம்மியான கிராஃபிக்ஸில் வச்சு நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ரியல்மி சைட்லேருந்து கார்பன் கூலிங் சிஸ்டம் அது இதுன்னு எதோ சொல்கிறாங்க, இதனால் வந்து ஃபோனோட டெம்பரேச்சர் கம்மியாகும் அப்படின்னு. பட் ரியல் வேர்ல்டு யூசேஜில் எதுவுமே நடக்கலை. அதுவும் இல்லாமல் சாஃப்ட்வேரில் நிறைய பக்ஸும் இருக்குது. அதெல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக ஃபுல் ரிவ்யூவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் ரியல்மி 6i பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஹீட்டிங்கே இல்லை. அதான் வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ ஆப்டிமைசேஷன் இஷ்யூ தான். இவங்க வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதே பட்ஜெட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்ம பார்த்தோன்னா போக்கோ M2 Pro இருக்குது. நீங்கள் என்ன தான் ரொம்ப இன்டென்ஸாக விளையாடினாலுமே அதில் வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் சிப் எல்லாமே வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்டெப் அஹெடாகவே இருக்குது. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த சிப் தான் MediaTek G95 வந்து ஸ்னாப்ட்ராகன் 720G 730Gயோட ஒரு பவர்ஃபுல்லான சிப். பட் ரியல் வேர்ல்டு யூசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, ரியல் வேர்ல்டு யூசேஜில் நம்மளுக்கு வந்து என்ன தான் அந்த பவர்ஃபுல் இருந்தாலும் பட் எஃபிஷியன்சின்னு ஒன்று தேவை. அதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த எஃபிஷியன்சி வந்து இதில் மிஸ் ஆகுது. ஸோ நான் கேம் ப்ளே பண்ணது பார்த்தோன்னா 1 hour கேம் விளையாடினேன். 1 hourல வந்து 12% வந்து பேட்டரி டைனாக இருக்குது. கம்ப்ளீட்டாக விளையாடினது எல்லாமே 90 Hzல தான் விளையாடிருந்தேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லா கேமுமே வந்து 90 Hzல உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கலான்னா என்னோட பர்சனல் பிக் வந்து போக்கோ M2 Pro தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நார்மல் டே டு டே யூசேஜ்க்குலாம் எந்த இஷ்யூமே இல்லை. அண்ட் மீடியம் கிராஃபிக்ஸ்லேயும் வந்து நல்லாவே கேம் பிளே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் Realme 7 கேமிங்காக வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.